அனைத்து இரத்த உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம். சித்தர் முத்துராமலிங்க தேவர் அறக்கட்டளை. இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சாதி அரசியல் பண்ணுற ஒருத்தனை தான் பேச போகிறோம். அவன் பேர் செந்தில். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்டு வாங்கணும் அப்படின்னா உடனே முத்துராமலிங்க தேவர் காலில் விழுந்து கும்பிட்டுறணும், உடனே ஓட்டு வாங்கிடலாம். ஒருத்தன் வளரணும் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை குறை சொல்லி பேசணும். முத்துராமலிங்க தேவரை பற்றி குறை சொல்லி ஏதாவது ஒரு பேச்சுகள் பேசினா ரொம்ப சீக்கிரத்தில் வளர்ந்துடலாம் அப்படின்ற நோக்கத்தில். இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி ரயில்வே சந்திப்பில் அங்கே ஒரு செந்தில் ரயம் பேசினேன். முத்துராமலிங்க தேவர் அவர் சித்தர்னு சொல்கிறாங்க, கடவுள்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அவர் ஒரு தேசிய தலைவர் கிடையாது, ஒரு வட்டார தலைவர். அவர் கமுதி, முதுகுளத்தூர், கடலாடி இந்த ஒரு வட்டாரத்துக்குள்ளே உள்ள தலைவர். கொண்டையங்கோட்டை மரபருக்கு மட்டும்தான் அவர் தலைவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். ஏண்டா பைத்தியக்கார நாயே, எங்கள் ஐயா நாங்கள் கடவுளாக வணங்குற முத்துராமலிங்க தேவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். இந்த உலகம் போற்றிய ஊற்றும் தலைவர் அவர். சிங்கப்பூரில் போய் பார்த்தா தெரியும், கேட்டால் தெரியும். துபாயில் போய் கேட்டேன்னா தெரியும். உலகம் போற்றும் தலைவர். டெல்லியில் பாராளுமன்றத்தில் எங்கள் ஐயாவுடைய சிலை இருக்கு. ஒரிசாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தெரியுமோ அதே அளவுக்கு முத்துராமலிங்க தேவரை தெரியும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸனுடைய நெருங்கிய நண்பர், நெருக்கமான நண்பர் அப்படின்றது ஒரிசாவில் தெரியும். கல்கத்தாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் ஐயானுடைய சிலை இருக்கு. அது என்னடா ஆகும்னா, உங்களுக்கு பூரா நீங்கள் அரசியல் பண்ணணும், நீங்கள் வளரணும் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை உடனே பேசிடணும். அவரை பேசிட்டா உடனே வளர்ந்துடலாம். உண்மையிலேயே நான் இப்போ சொல்கிறேன், நாங்கள் கடவுளாக கும்பிட்ற அவர் இன்னைக்கு கடவுளாக இருக்காரு, சித்தராக இருக்கார். அவரை பற்றி பேசின எவனுமே ரொம்ப காலங்கள் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை, வாழ்ந்ததா எவனுமே இல்லை. அதனால முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுறது இதுவே உனக்கு கடைசி முறையாக இருக்கணும். இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சிகள் எங்களுக்கு சாதகம் அல்ல. இதுவே அம்மா ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்திருந்தால் உன்னை போன்ற நாய்கள்லாம் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவரை பேசவே முடியாது. பேசிட்டு நீ ஒரு நாள் தப்பிக்க முடியாது. ஒரு நாள் 24 மணி நேரம் முன்னால் வெளியில் சுத்த முடியாது. அம்மா அதுக்கான வேலையை பார்த்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு ஆளும் சர்க்காரு முக்குளத்தோருக்கு சாதகமாக இல்லை. முக்குளத்தோர் இளைஞர்கள் ஒரு விஷயத்தை நீ கவனமாக தெரிஞ்சுக்கிறணும். முக்குளத்தோர் இளைஞர்கள் இன்னைக்கு நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு மனுஷனா வாழணும் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்போ சாதிய வன்மத்தை விதைக்கிற. நீ இப்போ என்ன பண்ற அப்படின்னா, சண்டை போடுங்க, அருவாவை தூக்குங்க, கத்தியை தூக்குங்க, எங்கிட்டாச்சும் ஒருத்தனை வெட்டிட்டு நாசமா போங்க அப்படின்னு. டேய், நீங்கெல்லாம் ஒருத்தனுடைய இறப்புல அரசியல் பண்றவங்க. எவன்டா ஒருத்தன் சாவியான் அவன் பேரை சொல்லி அரசியல் பண்ணலாம்னு ஒருத்தனுடைய இறப்புல நீங்க அரசியல் பண்றவங்க. நாங்க அப்படி கிடையாது. ஒருத்தன் செத்து போயிட்டேன்னா அவன் பேரை சொல்லி நாங்க அரசியல் பண்ற சமுதாயத்துல அப்படி ஒரு சாதியில நாங்க பிறக்கல. என்ன, நான் பிறந்த ஊர் மானாமதுரையில இன்னைக்கு பல்லனும் மறவனும் அண்ணன் தம்பியா தான் இருக்காங்க. என்ன, கல்லனும் பல்லனும் அண்ணன் தம்பியா தான் இருக்காங்க. நீ பண்ற விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, கிராமமா ஊரு ஊரா எங்கிட்டோ நம்ம எதையோ விதைச்சு விட்டுருவோம், என்னத்தையோ பேசி விட்டுருவோம். ஏன்னா பேசி விட்டா இவங்க அடிச்சுக்கிட்டு சாகட்டும். எந்த ஊர்லயோ எவனோ ஒருத்தையும் வெட்டிக்கிட்டு சாவேன். என்ன, ஒருத்தன் பாதிக்கப்பட்டானா அந்த பாதிக்கப்பட்டவனை வச்சு நீங்க அரசியல் பண்ணணும். அதுதான் உங்களுடைய நோக்கம். 6 மாசத்துக்கு ஒருத்தன் எங்கிட்ட ஒருத்தன் எவனோ வெட்டுப்பட்டு சாகணும். அந்த செத்தவன் பேரை சொல்லி நீங்க அரசியல் பண்ணணும். ஒரு மானங்கட்ட ஒரு அரசியல் பண்றியடா. டே செந்தில், உனக்கு கொஞ்சம் நாளும் அறிவு வேணா? தமிழ் தேசியம் பேசுற உனக்கு முத்துராமலிங்க தேவரை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு எங்க ஐயாவை பேசுறதுக்கு? நாங்க சித்தர் தான்ப்பா, அவர் சித்தர் தான், அவர் கடவுள் தான். நாங்க கும்புற முருக கடவுள், 7ஆம் படை முருக கடவுள் அவரு. உனக்கு என்ன பிரச்சனை? வேற எந்த சாதியினாலும் போய் சீண்ட வேண்டியதானே?
இன்னைக்கு சொல்றேன், உனக்கு உன்னுடைய ஆயுள் காலங்கள் மிகவும் கம்மி. நாங்க எதுவும் பண்ண போறதில்ல. எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் நாங்க வணங்குற கடவுள் உனக்கு சரியான தண்டனையை கொடுத்தே தீர்வார். எங்க ஐயா கொடுப்பார். நாங்க யாரும் உன்னை போய் நாயை போய் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் அடிப்பானே பிய சமைப்பானே அப்படின்னு சொல்லி உன்னைய அடிச்சு நாங்க வழக்கு வாங்கி நாங்க வளரணுன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. நாங்க வணங்குற கடவுள் உண்மையிலேயே முத்துராமலிங்க தேவர் ஐயா கடவுளா இருக்காரு அப்படின்னா உன்னைய கூடிய விரைவில் நீ யாருன்றதை அடையாளப்படுத்துவார்.